ஆசைப்பட்ட மட்டும் எதுவுமே எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. சின்ன வயசுலையும் சரி இப்பயும் சரி நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதே இல்லை. நான் பிறந்ததுக்கு பேசாம பிறக்காமலே இருக்கலாம். ரெண்டு மூணு நாள் இப்படியே மூஞ்ச தங்க வச்சுக்கிட்டே இருக்கா. போற போக்கே சரியில்லை. தென்றலே அத்தா தென்றலே. அம்மாச்சி என்னாச்சு தாயி? என்ன அம்மாச்சி? இல்ல ரெண்டு மூணு நாளா உன் முகமே சரியில்லையே, வாடி போய் கிடக்கு. என்ன தாயி ஆச்சு? ஒன்றும் இல்லை அம்மாச்சி. இல்ல நீ எதையோ மறைக்கிற. உங்க அப்பத்தாக்காரி கூட நீ ரெண்டு மூணு நாளா ஒழுங்கா சாப்பிடலன்னு சொல்லி சங்கடப்பட்டா. என்னதாயி ஆச்சு? என்கிட்டயாச்சும் சொல்லக்கூடாதா? இல்ல அம்மாச்சி, அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் எப்பயும் போலதான் இருக்கேன். நீ எப்ப எப்படி இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா? எப்பயும் கலகலன்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு சிரிச்ச முகமா சுத்திக்கிட்டு தெரியவ. இப்ப என்ன ஆச்சு? முகமே வாடி போய் கிடக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மாச்சி. ஏன் யாருமே என்ன புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறீங்க? நான் எப்பயும் போலதான் இருக்கேன். என்ன சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. சரி சரி சரி, கோபப்படாத. நீ எப்பயும் போலதான் இருக்க போதுமா? இந்த தூக்கு சட்டியில உனக்கு பிடிச்ச மொச்சப்பயிறு போட்டு கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடுதாயி? இல்ல அம்மாச்சி, எனக்கு இப்ப பசிக்கல. நீ கொண்டு போய் வையி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சுட சுட சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் தாயி. உனக்காகத்தானே அம்மாச்சி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். சாப்பிடு தாயி, எனக்காக 2 வாய் சாப்பிடு. சொன்ன கேட்க மாட்டியா? எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன்ல, போய் வையி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி சிரிக்கி? நானும் சின்ன பிள்ளை தாங்கினாப்ப தாங்கிக்கிட்டு கிடைக்க என்ன கொலைப்படுத்து வைத்திடுறியா? சாப்பிடுறியா என்னடி? அதான் வேணாம் சொல்றேன்ல, சும்மா சும்மா வந்து ஏன் நெய் நெய்னு உசுர வாங்குற? போ அங்கிட்டு. ஏண்டி எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்னன்றி தெரியுது? ஆத்தா இல்லாத பிள்ளைன்னு அவளும் நானும் தாங்குன்னு தாங்கிக்கிட்டு கிடக்கும். இவன் நம்ம மூஞ்ச ஒரு பக்கமா தொங்க விட்டுக்கிட்டு திர்றா. என்னன்னு கேட்டான்னு கூட சொல்ல மாட்டேன்ற. இப்ப என்னத்துக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? ஏண்டி என்னன்னு சொன்னாதானடி எங்களுக்கு தெரியும். அவளும் நான் இல்லாத தாங்கிக்கிட்டு கிடக்கும். வேணுமா மூஞ்சி ஒரு பக்கமா தங்க விட்டு எடுத்துடுறா, இல்லன்னா கோவப்பட்டு பேசிக்கிட்டு திர்றா. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க எங்களை பத்தி? உனக்கு பிடிக்கும் தானே கருவாட்டு குழம்பு வச்சு கொண்டு வந்தேன். ஆசாசையா கொண்டு வந்ததை கூட வேணான்னு தூக்கி எறிகிற. ஏண்டி? ஐயோ ஏன் அம்மாச்சி என்ன புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிற? சும்மா சும்மா வந்து ஏன் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எதை இருந்தா நான் சொல்ல மாட்டேனா என்ன? ஏண்டி ராசாத்தி, யார் என்னமோ சொன்னாங்களா? சொல்லுது ஐயே. எவ சொன்னாலும் அவ முதுகெலும்பு உடச்சு விட மாட்டேன். என்னன்னு சொல்லுது ஐயே. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலாம் அம்மாச்சி. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தான் வந்து சும்மா சும்மா என்ன சோகமா இருக்கேன்னு கூட கொஞ்சம் சோகமா ஏத்தி விடுறீங்க. ஏண்டி எதையும் மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிக்கிறியா என்ன? அப்படி ஏதாச்சும் இருந்தா கூட சொல்லுடி, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமச்சி. அப்படியே ஏதாச்சும் இருந்தா நான் உன்கிட்டதான் முதல்ல சொல்லுவேன். அப்புறம் எனத்துக்கிட்டு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு கிடக்க? உன்னால பாரு, நானும் உங்க அப்பா எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கும். என்ன நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எதுவும் ஒண்ணுன்னா உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன்? அழுகாதன்னு சொல்றேன்ல. சரிடி ஆத்தா, அழுகல. சரி, இதை வீட்டுல கொண்டு போய் வையி, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். சரிடி. அப்புறமா சோறாக்கி வச்சு சுட சுட குழம்ப சுட வச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுப்போ. சரி அம்மாச்சி. சரி நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு வரேன். ஏண்டி அவ்வளவு பெரிய அரண்மனைமா நீ வீடை வச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியே, என்னடி அர்த்தம் இதெல்லாம்? ஏமாச்சி, நீ இந்த அரண்மனைமா நீ வீடு வச்சிருக்க, வீட்டுக்குள்ளேயாவா கிடக்க? எப்ப பார்த்தாலும் வயக்காடு தென்னந்தோப்புன்னு சுத்திக்கிட்டு தானே திர்ற. அடியே, நான் பாக்குறது வேலை, நீங்க வர சும்மா வந்து உக்காந்துக்கிட்டு கிடக்க. எனமும் கிடக்காமடி கடிச்சு வச்சிட போது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதை பத்தி நினைச்சு கவலைப்படாத. போ வீட்டுக்கு போ, உனக்கு வேலை இருக்கும். சரிடி. என்னமோ நீ சொல்ற, உன் பேச்ச கேட்டு நானும் போறேன். என்ன
வைக்கின்ற சொல்லுறா, என்னன்னு தெரியல. புலம்பாம நடைய கட்டு. எங்கடியலா என்னை விரட்டுறதுலதான் வயிருக்கா. என்ன பார்த்தா என்ன தூக்குச்சட்டியோட திரியிற? ஒண்ணுமில்லையா, என் பேத்தியாவுக்கு 5-6 கருவாட்டு குழம்பு வச்சு கொண்டு வந்தேன். அந்த கழுது என்னடானா இப்ப பசிக்கல அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு கிடக்கு. ஏன் என்னாச்சு? உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? அதைத்தாயா நானும் கேட்டுக்கிட்டு கிடக்கேன். 2-3 நாளா என்னமோ மூஞ்சி தங்க வச்சுக்கிட்டே திரியிறா. யாரு கேட்டாலும் ஒண்ணுமில்லன்றா. என்ன பிரச்சனையோ என்னன்னு யாருக்கு தெரியும்? சொன்னாலும் சிரிக்க சொல்லி தொலைய மாட்டேங்கிறாளையா. சரி சரி விடு, வயசு பிள்ளை எல்லாம் வர்றப்ப வர்றதுதான். நல்லா வந்துச்சு போ. சரி சரி, இப்ப என்ன வெத்தலை வாங்க கூட கூப்பிட மாட்டேன்ற? என்ன விஷயம்? உன்னைத்தான் வெத்தலை வாங்க தேடிக்கிட்டு தெரிஞ்சேன். பரகாட்டி வா, காசு கொடுக்குறேன், அப்புறமா வாங்கிட்டு வா. சரி சரி, வாங்கிட்டு வரேன். சரியா, போட்டது போட்ட இடத்துல கிடக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், அப்புறமா வா, காசு கொடுக்குறேன். சரியா பத்தா போயிடுச்சா பத்தா? ஹலோ ஹலோ. என்ன ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோன்னு இருக்கீங்க. என்னாச்சு? எப்பயுமே நல்லா பேசுவா, இன்னைக்கு என்னமோ கோவமா இருக்கா? என்ன வேணும் உங்களுக்கு? உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. என்னங்க அப்படி பேசுறீங்க? என்ன எப்படி பேச சொல்றீங்க? என்னாச்சு? ஒருவேளை நட்டுக்கிட்டு கலண்டுருச்சா என்ன? நினைச்சா நல்லா பேசுறா, இல்லாட்டினா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறா. இவளை புரிஞ்சுக்கிறவே முடியலையே. என்னங்க என் மூஞ்சி இல்லைன்னா தேனா வடியுது, பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்ல? போய் உங்க வேலையை பாருங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க யார் உங்ககிட்ட எதுக்கு நான் பேசணும்? ஏமா, நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளு. என்னன்னு? அதான் எதுக்கு கேட்கணும்? நீங்க யாரு எனக்கு? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. அதெல்லாம் கேட்க முடியாது. எதுக்கு கேட்கணும்? நான் உங்க பொண்டாட்டியா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு? போய் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசுங்க. என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் சொல்ல வர்றத அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க இங்க இருந்து. இதுக்கப்புறம் அவகிட்ட பேசி ஒன்றும் ஆகாது. அதான் போங்கன்னு சொல்றேன்ல, ஏன் மூஞ்சி முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிரு அஸ்வின். எங்க நான் உன்கிட்ட பேசினா எல்லாத்தையும் உளறிடுவேன்னு பயந்துட்டு தான் இப்படி கோவமா பேசுறேன். என்ன மன்னிச்சிரு அஸ்வின். எல்லோருக்கும் நினைத்தது போல மனவாழ்க்கை வாய்த்திடாது. ஏன் நான் சொல்ல வர்றது என்னன்னு கூட கேட்கவே மாட்டேங்கிறா. ஏன் என்ன புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறா? இத்தனை நாள் நல்லா தானே கலகலன்னு பேசுனா, சிரிச்சா செஞ்சா, இப்ப ஏன் இப்படி பண்றா? ஒருவேளை மலர் சொன்னதை நினைச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுவான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அவளுக்கே எல்லா உண்மையும் தெரியும். அன்னைக்கு என்ன தேடி வரத்தான் போறா. அப்ப பாத்துக்கிறேன் அவளை. என்னதான் நான் அஸ்வினை விரும்பினாலும் மலரோட வாழ்க்கையை கிடைக்க எனக்கு விருப்பம் இல்லை. பாவம் மலர். அஸ்வின் மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சா யாருக்கு தான் பிடிக்காது? இத்தனை வருஷமா அவ தான் கஷ்டப்பட்டுட்டா. இனிமேனாலும் அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுவே எனக்கு போதும். அனுஷ்காமா, நீ கேட்ட சூப்பு. தேங்க்ஸ்மா. எங்க போன அந்த சிரிக்கி? ஏ மலரே, மலரே, அவளதுக்குமா கூப்பிடுற? அவளுக்கு சூப்பு கொடுக்க போறியா என்ன? ஆமா, அவகிட்ட கேட்டுக்க சூப்பு ஒண்ணுதான் கேடு. இது வேற விஷயம். ஏ மலரே, அடியே மலரே. சித்தி, சித்தி. ஏண்டி அந்த ஆடு 2-3 நாளா சொனங்கி படுத்துக்கிறது என்னன்னு உங்க அப்பயும் பாத்தியானா இல்லையாடி? ஆமா சித்தி, அப்பா கூட டாக்டர் கிட்ட கூட்டு போகணும்னு தான் சொன்னாரு. கூட்டு போகணும் தான் சொல்லுவியா, ஒரு வேலையும் செய்ய மாட்டியா? இன்னைக்கு நீ கூட்டு போயிட்டு வா, போய் ஒரு ஊசியை போட்டு வா. அப்பதான் ஆடுக்குலாம் எந்த சீக்கு வராது. அந்த நர்ஸுக்குள்ள ஊசி போட்டா எந்த சீக்கு வராதுன்னு சொல்லுச்சு. இந்த ஆடுக்கு மட்டும் என்ன சீக்கு தான் வருமா, சொனங்கி படுத்துக்கிறது. இன்னைக்கு நீ கூட்டு போய் ஆஸ்பத்திரியில ஊசியை போட்டு வா. சித்தி நானா? நீ கூட்டு போகாட்டி 2-3 பேர்த்த வேலைக்கு ஆள் வச்சுக்க. இல்ல சித்தி, அங்க போய் எப்படி என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாதே. அதானே, உனக்கு என்ன தெரிய போகுது? 4 எழுத்து படிச்சிருந்தா தானே உனக்கு என்ன ஏதுன்னு தெரிய போகுது. அதெல்லாம் நீ ஒன்னும் கிழிக்க வேணாம். டாக்டர் கிட்ட போய் 2-3 நாளா சொனங்கி படுத்துக்கிறதுன்னு மட்டும் சொல்லு. டாக்டர் ஏதாச்சும் ஊசியை போட்டு விடுவாரு. சரி சித்தி. வந்து சேர்ந்துருக்குவாரு எனக்குன்னு அப்பனும் மகளும். நீ சூப்பர் அனுஷ்காமா. இவளுக்கும் உங்க அப்பனுக்கும் செஞ்சு நான் தவிச்சு போயிடாப்புல இருக்கு. அம்மா எப்படியோ பிளான் பண்ணி அதை ஏதோ பேசி செஞ்சு இவளுக்கும் அஸ்வின் மாமாக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சு. ஆமா அனுஷ்காமா, எப்படியோ கல்யாணம் நின்று போயிருச்சு. கூடிய சீக்கிரம் உனக்கும் அஸ்வினுக்கும் கல்யாணம் நடக்கணும். நடக்குமா? நடக்கும். கூடிய சீக்கிரத்துல நடத்தி காட்டுவா அந்த அனுஷ்கா. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுவே எனக்கு போதும் அனுஷ்காமா. சரி சூப்பர். 6 பேரும் நீ சூப்பர் குடி. சரிம்மா. ஐயோ, அந்த டாக்டர் வேற வெளியே டேப்ல போட்டு ரெடியா உட்காந்துருக்காரு. ஏன் ஆஸ்பத்திரிக்குள்ளலாம் இடமே இல்லையா என்ன?
அட நம்மாளி, வாங்க 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 மேடம். வரவேற்பெல்லாம் வேற பயங்கரமா இருக்கே. வாங்க மேடம், என்ன விஷயம்? ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு வருவாங்க? சாப்பிடையா வருவாங்க? ஊசி போட தான் வருவாங்க. உயிரில் பூப்பறித்த காதலியும் நீதான். யாருக்கு? உங்களுக்கா? ஓஹோ, நீங்க ஆட்டு மாட்டுக்கு தான் டாக்டர் நினைச்சேன். மனுஷனுக்கு ஊசி போடுவீங்களா என்ன? உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதான். இல்லை இல்லை, நான் ஆடு மாடுக்கு மட்டும்தான் பார்ப்பேன். மனுஷனுக்கு டாக்டர் தனியாக இருக்காங்க. அதான் தெரியுதுல, அப்புறம் ஏன் உங்களுக்கானு கேக்குறீங்க? அது என்ன கேள்வி? இரவில் மிதந்து வரும் நெஞ்சிசையும் நீதான். நீங்கள் சொன்னா தானே தெரியும். ஊசி போடணும்னு சொன்னீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு ஊசி எடுத்து குத்திடுறதா? எதுக்கு ஊசி போடணும், எதனால் ஊசி போடணும்னு சொன்னா தானே தெரியும். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தானே டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க. எனக்கு என்ன தெரியும்? இளமை நனைய வரும் பூமழையும் நீதான். சரி சரி, யாருக்கு ஊசி போடணும்? இவன் தான். இவனுக்கு தான் ஊசி போடணும். இவனா? இவனுக்கு என்னாச்சு? இவன் பேரு சுப்பிரமணி. இவன் 2 நாளா புள்ளைகள தின்ன மாட்டேங்கிறியா, சொனங்கி படுத்துக்கிறியா. என்ன ஏதுன்னு பார்த்து நீங்க தான் சொல்லணும். ஓ அப்படியா, சரி சரி. பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. இது குளிர்காலம் பார்த்தீங்களா? குளிர்காலத்தில் தேவையில்லாமல் மழை பெய்யுது, காலநிலை மாறுதுல. அதனால நம்மளுக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போகுதோ அது மாதிரி தான் அதுகளுக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவேன், எல்லாம் சரியாயிரும். வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை இல்லை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கொஞ்சம் மாத்திரையும் டானிக்கு மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் அப்பப்போ இதுக்கு கொடுங்க, எல்லாம் சரியாயிரும். சரிங்க சரவணன். ஏற்ற வைத்தாய் நீதான் நீதான். விசிறி விட்டாய் நீதான் நீதான். என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் சொல்லலையே. சரிங்க டாக்டர் தான் சொன்னேன். ஹாய் செல்லக்குட்டீஸ். வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், தொண்டை கட்டிக்கிறது செல்லக்குட்டீஸ், மன்னிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்கள் பண்ணுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.